ஒரு சிலருக்கு உள்ள போய் காதில் பஞ்சு அடைச்சி வச்சிருந்ததெல்லாம் பார்த்தேன். அப்படிதானே? ஸோ அந்த அளவுக்கு இருக்காது. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிம்பிளாக முடிச்சிடலாம். ஒரு நாட்டை, ஒரு அழகான ஒரு நாடு, சரியா? அந்த நாட்டை ஒரு அரசன் ஆண்டுகிட்டு இருக்கிறார். மக்களுக்கு எவ்வித ஒரு குறையும் இன்றி நல்ல முறையில் ஆட்சி செய்கிறாரு. அப்பப்போ அவருடைய வேலை என்னன்னா, அப்பப்போ போய் அந்த பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து அனுப்பி வாரத்துக்கு ஒரு முறை மாறுவேடம் அணிந்து அனுப்பி என்னென்ன குறை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டதுக்காக அனுப்பிவிடுவார். அந்த பணியாளர்களும் அது மாதிரி மாறுவேடம் கொண்டு போய் அவங்க சந்தையில் போய் என்ன குறை இருக்குது மக்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போவாங்க, வருவாங்க. இது வந்து வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு செயல். அந்த டைம் எப்போ நடக்கக்கூடிய ஒரு செயல். மக்கள் எல்லாருமே இவர் வந்து நல்ல ஒரு புத்திசாலி, நல்ல ஒரு மனிதர், நல்ல ஒரு தோழர், ஒரு அரசர் அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டுங்க ஒரு 2 தூதர்கள், 2 பெண் தூதர்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த மன்னனை வந்து ஒரு புத்திசாலின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு தூதர் என்ன சொல்றாங்க, இந்த மன்னன் புத்திசாலி அப்படிங்கிறாங்க. இன்னொரு தூதர் கிடையாது, இந்த மன்னன் புத்திசாலி கிடையாது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி. அப்போ நான் புத்திசாலி இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு வந்துட்டாங்க, கீழே கூட்டு வந்துட்டாங்க. கீழே கூட்டு வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் ஒரு மாறுறாங்க. ஆனா மாதிரி சித்தி அபிசித்தி அப்படிங்கிற ஒரு பேர்ல அந்த சந்தை நடக்கிற இடத்துல அந்த வாசலை நின்றுட்டு அந்த மன்னனை பத்தி தரக்குறைவா பேசுறாங்க. எவ்வளவு தூரம் தரக்குறைவா பேச முடியுமோ அந்த அளவுக்கு தரக்குறைவா பேசுறாங்க. இவர் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப விமர்சிக்கிறாங்க. என்னென்ன அளவுக்கு விமர்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விமர்சிக்கிறாங்க. அப்போ அந்த வழியா வந்த அந்த காவலர்கள் இதை கேட்குறாங்க. கேட்டுட்டு அரசிட்ட போய் சொல்றாங்க, அரசரே மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி உங்களை நல்லவங்க புத்திசாலின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு 2 நபர்கள் இருந்துட்டு உங்களை வந்து ஒரு தரக்குறைவா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த அரசருக்கு வந்து ரொம்ப மனக்கவலையாயிருச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே சொன்னதே இல்லையே, ஏன் இப்படி? சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் என்னுடைய புத்திசாலித்தனத்தால அவங்களுக்கு அதை நிரூபிக்கிறேன், நான் வந்து நல்ல புத்திசாலி, மக்களை வந்து நல்லா ஆட்சி செய்யறேன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் வந்து பரிசு அனுப்பி விடுறாரு. அந்த 2 பேருக்கும் ஒரு கூட நிறைய பரிசு அனுப்புறாரு. என்ன பரிசு பொருள்லாம் அதுல வந்து ஒரு 3 பொட்டலம் இருக்குது. ஒரு பொட்டலத்துல வந்து மாவு, ஒரு பட்டத்துல மாவு இருக்குது, இன்னொரு பட்டத்துல சோப்பு கட்டி இருக்குது, இன்னொரு பட்டத்துல இந்த வெள்ளம், சர்க்கரை சொல்லுவாங்கல்ல, வெள்ளம், அது இருக்குது. அனுப்பிவிட்டார். அனுப்பிவிட்டுட்டு அவர் சத்தம் போடாம இருக்காரு. ஒரு வாரம் போகுது. அடுத்த வாரமும் அதே மாதிரி இவரே போறார். இவரே வேற வேஷம் போட்டுட்டு போறார். போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு போனா அந்த 2 பேரும் தேவதைகள். அப்போ தெரியுமா தெரியாதா? வர்றது யாருன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும், அரசர் தான் அப்படின்னு சொல்லி தெரியும். அதனால இருந்தாலும் அவங்க மறுபடியும் போய் இதை விட இவ்வளவு தரக்குறைவா பேச முடியுமோ அவ்வளவு தரக்குறைவா பேசுறாங்க. அப்போ அந்த மன்னனுக்கு கோபம் வந்துருது. என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்க வந்து எவ்வளவு தரக்குறைவா பேசணும், அந்த மன்னன் எங்களுக்கு வந்து பரிசு கொடுத்து அனுப்பியிருக்காரு, அப்ப நாங்க சொன்னது உண்மையா இல்லையா? அப்படிதானே? உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. இல்ல இது உண்மை கிடையாது, உங்களுக்கு அந்த மன்னர் எதுக்காக அதை கொடுத்து விட்டுருக்காருன்னா இந்த மாவுக்கு, இந்த சோப்புக்கு, இந்த சர்க்கரைக்கு எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு. அப்ப அர்த்தத்தை சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உங்களுக்கு தெரியுமா அதுக்கான அர்த்தம்? மாவுக்கான அர்த்தம் தெரியுமா? சோப்புக்கான அர்த்தம் தெரியுமா? சோப்புக்கு மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும். சர்க்கரைக்கான அர்த்தம் சரி. அப்போ அந்த அரசன், மாவு வேடத்துல இருந்த அந்த அரசன் மனைவி பதில் சொல்றாரு, ஒரு கைப்பிடி மாவு கூட சம்பாதிக்க வழி இல்லாத நீங்க தான் உட்கார்ந்து இன்னைய குறை சொல்லிட்டு இருக்கீங்க. எப்படி என்ன சொல்றாரு? ஒரு கைப்பிடி மாவு வச்சு அதை கூட சம்பாதிக்க வழி இல்லாதவங்க தான் நீங்க தான் இன்னைய குறை சொல்றீங்க. சரி ஓகே. அப்ப இந்த சோப்பு எதுக்காக? உங்க உடல் எந்த அளவுக்கு அழுக்கா இருக்குதோ அதையும் விட உங்கள் மனம் இன்னும் அழுக்கா இருக்குது. அதை உணர்த்திற்காக தான் சோப் பண்ணி போட்டுக்காரீங்க அரசர். அப்படியா? சரி. அப்ப அந்த சர்க்கரை, அந்த வெள்ளம் எதுக்காக? உங்க உடம்பு முழுவதும், உங்கள் வாய் மட்டும் இல்ல, உங்க உடம்பு முழுவதும் கசப்புத்தன்மை நிறைஞ்சிருக்கு. மற்றவங்களை பத்தி, அடுத்தவங்களை பத்தி விமர்சிக்கிறதுக்கான ஒரு கசப்புத்தன்மை அவங்க இருக்குது. அதை போக்குறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சர்க்கரையை கொடுத்து அனுப்பியிருக்காங்க எங்க அரசர் புத்திசாலி தானே அப்படிங்க. அப்போ அந்த இருவரும், அந்த தேவதையான சித்தியும் அபிசித்தியும் மறுபடியும் விழுந்து சிரிச்சிருக்காங்க. அரசருக்கு கோவம் தலைக்கே இருக்கு. எதுக்காக நீங்க சிரிக்கிறீங்க? நாங்க முட்டாள்னு தெரியும், ஆனா உங்க அரசர் புத்திசாலி தானே. முட்டாள்கள்ட்ட என்ன செய்யணும்? பேசக்கூடாது. முட்டாள்கள்ட்ட என்ன செய்யணும்? பேசாம கடந்து செல்லணும். முட்டாள்கிட்ட பேசினா நான் யாரு? முட்டாள்கள்ட்ட பேசினா நான் யாரு? அதே மாதிரிதான் இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த பணி பொதுவான ஒரு பணி, பொது பணி தானே இது. இதை பார்க்கும்போது ஏகப்பட்ட இளைஞர்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருமா வராதா? நிறைய பேர் பேசியிருப்பாங்கல்ல, ரொம்ப தரக்குறைவா, ரொம்ப விமர்சிச்சிருப்பாங்களா இல்லையா? இதை எல்லாமே நம்ம காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா பணி செய்யவே முடியாது. நல்லது செய்யும் போது 1008 பிரச்சனைகள் வரதான் செய்யும். அந்த பிரச்சனைகள்லாம் பார்த்தோம்னா பணி செய்யறதுக்கு ஆள் வரவே மாட்டோம். அப்படிதானே? அவங்க ஏன் நம்மள விமர்சிக்கிறாங்க? எதனால விமர்சிக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு அது செய்ய முடியாது.
ஒண்ணு அவங்களுக்கு வந்து செய்ய முடியாது. இன்னொன்னு நீங்க செய்யும் போது ஏதோ நல்ல பேர் வாங்கிருவீங்க அப்படிங்கிற ஒரு பொறாமை, ஒரு ஈகோ. சரியா? இருக்கா இல்லையா? அவங்களுக்கு இந்த பணியை செய்யறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பு இருந்தா அவங்களால செய்ய முடியாது. செய்ய முடியாது தானே? நீங்க செஞ்சு நல்ல பேர் வாங்கும் போது உங்க மேல ஒரு பொறாமை. இவன் மட்டும் என்ன அப்படி, இவன் மட்டும் என்ன இப்படி, அதனால எப்படி கெடுக்கிறது அப்படின்னு பாக்குறதுக்கு அவங்க எடுக்கக்கூடிய ஆயுதம் தான் விமர்சனம். அப்போ நம்ம மேல கோபத்திலையும் ஒரு ஈகோ, ஒரு காழ்ப்புணர்ச்சி எல்லாம் வரும்போது அவங்க ஒரு முட்டாளா மாறிடுறாங்க. சரியா? அந்த முட்டாள்கிட்ட போய் நம்ம பதில் பேசிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளும் சேர்ந்து முட்டாள் தான். அப்படிதானே? அவங்களுக்கு அந்த பதில சொல்லக்கூடாது. பதில் சொல்றதுக்கு அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகுமா? என்ன இப்படி பேசுறாங்க, அதுக்கு பதில் சொல்றதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகுமா? நம்ம டைம், உடல், மனசு எல்லாமே டோட்டலா டேமேஜ் ஆகுது. அதுதான் இல்லையா? நம்ம பதில் சொல்றதுக்கு அவங்க அதுக்கு தகுந்த ஒரு விமர்சனம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த அரசனை மாதிரி நம்ம அதுக்கு ஒரு வாரம் அவர் பரிசு அனுப்பிவிட்டு ஒரு வாரம் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு, என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். அவரே அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு வராரு. வந்தாரா இல்லையா? இதுவரைக்கும் பணியாளர் அனுப்பி இருந்த அரசன் இன்னைக்கு நம்மளை பத்தி சொல்றாங்களா, என்ன பண்ணுவோம்னு சொல்லி அவரே வந்துட்டாரு. அப்போ ஒரு வாரம் அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இவன் வருவானா வரமாட்டானா, பேசுவானா பேச மாட்டானா, நம்ம கொடுத்த பரிசு வாங்கிட்டு ஓடிடுவானா இருப்பானா, யோசிச்சுட்டே இருந்திருப்பாரா இல்லையா? இதே மாதிரி தான் நம்ம மனநிலையும். நம்ம ஒரு பதில சொல்லிட்டோம்னா இதோட போயிடுவாங்களா, மறுபடியும் ஏதாவது சொல்ல வருவாங்களா? அவங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இதையெல்லாம் நம்ம கண்டுக்கிடவே கூடாது. நம்ம பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். புரியுதா? சரியா? ஓகே, கதை நல்லா இருந்துச்சா? ஓகே. வாய்ப்பளித்த இலக்கிய கலைப்பெண் பரிமன்றம் மற்றும் உங்கள் ஆசிரியர் இருவர் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.